மாசா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹீரோ வந்து ரஜினி தான்ப்பா. லாஸ்ட் ப்ரோ, லாஸ்ட் அவ்வளோதான். இதோட எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ரோமோ நான் இது வரைக்கும் என்னோட லைஃப் ஸ்பேன்ல நான் இதுக்கு இவ்வளோ ஆன்டிசிபேட் பண்ணி ஒன்றுக்கு வெயிட் பண்ணதில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. கன்ஃபார்மா அன்எக்ஸ்பெக்டட் தலை, சரியான கன்ஃபார்மா 1000 கோடி அடிச்சிருந்தல. தரமா இருந்தது brother. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் ப்ரோ ஒரு ஃப்ரேமும் பக்காவா இருந்துச்சு ப்ரோ. யாரை பாக்குறதே தெரியல ப்ரோ. ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கு சூப்பரா இருக்கு. நெல்சன் சார் வந்து அவரோட அல்டிமேட் குக்கிங்கை சூப்பரா பண்ணியிருக்காப்புல. ஸோ ரெண்டு பேரோட ஐகான்ஸையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ரெண்டு பேத்துக்கும் ஸ்டைலிஷாகவும் ஆக்டிங்காகவும் சூப்பராக காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு ப்ரோ. அதாவது நான் வந்து நம்ம ஜெனரேஷன் இது ஒரு ட்ரீம் தானே. ஏன்னா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் யாருமே இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்க்ரீனில் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீயூனைட் ஆயிருக்காங்க. எல்லாருக்குமே எந்த தமிழ் சினிமா பார்க்குற ஆளுக்குமே கமல் ரஜினி தெரியாமல் இருக்காது, அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் இருக்காது. அவங்களோட ஓன் கரியர்ஸ்க்காக அவங்க பிரிஞ்சு இப்போ எல்லா இண்டஸ்ட்ரி அவங்க ஷோல்டர்ஸில் கேரி பண்ணி இப்போ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தியர் கரியர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்க வந்திருக்காங்க. அதுதான் கண்டுபிடிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு ஹீரோ யாரு வில்லன் என்ன சொல்றது தெரியல. பட் ஆனா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும். அது கன்ஃபார்ம் ப்ரோ. எனக்கு கம்மமே இல்ல ப்ரோ. படம் பிளாஸ்ட் 1000 கோடி கன்ஃபார்ம். அப்படி செதுக்கி வச்சிருக்காரு நெல்சனே. இப்படி ஒரு படைப்பை நான் பார்த்தது இல்ல. அப்சல்யூட் சினிமா பயங்கரமா இருக்கும். அவங்க நடிச்சா நல்லா இருக்கும். 2 பேரும் நடிச்சாலே போதும். இதுல வில்லன் ஹீரோலாம் இதே கிடையாது. ரியாலிட்டி ஆஃப் சினிமா, ஸ்டைலிஷ் ஆஃப் ஐகான், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. ஸோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம மிக்ஸ்அப்ல தான் நம்ம யோசிக்கணும். 2 பேருமே பெரிய ஹீரோ தாங்க. யார் ஹீரோ? 2 பேருமே வந்து 2 கேரக்டர்ஸ்லயும் நிறைய பண்ணிருக்காங்க. வில்லனாவும் கமல் சாரும் எக்ஸல் ஆயிருக்காரு, ரஜினி சாருக்கு கை வந்த கால வில்லன். அதனால ஹீரோஸாவும் நிறைய படம் பண்ணிருக்காங்க. யார் பண்ணாலும் ஓகே. ஒருவேளை 2மே பாசிட்டிவா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. தெரிஞ்சு ரஜினி சார் வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவர் பண்ணவர் தானே இண்டஸ்ட்ரியில இதுவாகும் போதே. இன்னொன்னு அவர் வில்லனா நடிச்சாலும் நம்ம லவ் பண்றவங்க தானே. ஒரு 3 முடிச்சா இருக்கட்டும், நெட்ரி கண்ணிலாம் நம்ம ரசிச்சோம்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரஜினி சார் பண்ணா நல்ல தீனி போட்ட மாதிரி இருக்கும் வில்லனுக்கு. பக்காவா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா 1000 கோடி அடிச்சிடும். அதை பத்தி பேசவே தேவை. இந்த பட்ஜெட்ன்றதை தாண்டி ரொம்ப நாளா ஃபேன்ஸ் ஆசைப்பட்டதை நெல்சன் சார் பண்றாரு. பக்காவா பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஈச் ஃப்ரேம்ல செம்மையா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருக்காங்க. பக்கா கொலா ப்ரோ. சூப்பரா இருந்தது ப்ரோ. உள்ள மியூசிக் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. செம்ம செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா போத் ஃபேன்ஸும் அங்க இருக்கிறாங்கல்ல, எல்லாமே சூப்பரா இருந்தது. ஏன்னா ரியாலிட்டி சினிமாவோட முழு உருவம் கமல் சார், ஐகானிக் ஸ்டைலிஷுக்கு முழு உருவம் தலைவர். ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குன்னா இதில் ஹீரோ இல்லைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஹீரோ ரஜினியா கமலா? 2 பேருமே ஹீரோ தான். அவங்க என்ன அங்கே பிளேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நெல்சன் கொண்டு போகிறாரு தான். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை. சூப்பராக காமிச்சிருக்காரு. சின்னதாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ரஜினி சார் வில்லனா பண்ணா இன்னும் பயங்கரமா இருக்கும். எந்திரன்ல ஒரு வில்லனிசம் பண்ணுவார், பழைய படங்கள்ல காம்போல ஒரு வில்லனிசம் பண்ணிருப்பாரு. அந்த வில்லனிசம் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் சொன்னேன், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் பார்க்கணும். அவங்க 2 பேர் ஒன்னா ஒரு 2.5 hours ஒரு எப்போ படம் வந்தாலும் அது ஒரு தியேட்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கேரக்டர்ஸ் ஐ திங்க் பெரிய மேட்டர் இருக்காது, யார் ஹீரோ யாரும் இல்லைன்னு. ஏன்னா 2 பேருக்கு வெயிட்டேஜ் கொடுத்தா கண்டிப்பா எடுப்பாங்க. ப்ரோமோலே அது கிளீனா தெரியுது. டிவியில பார்த்ததான் 3 முடிச்சு அபூர்வ ராகங்கள்லாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜென்ரேஷனுக்கு தேட்டர்ல பார்க்கும்போது அதுவே ஒரு தனி இதுவா இருக்கு, கூஸ் பம்ப்ஸா இருக்கு. பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பீக்ல வச்சிருக்கோம். பார்ப்போம் எப்படி இதுவாகுதுன்ட்டு. ப்ரோமோலே அழகா காமிச்சிட்டாரு. இப்படி ஒரு ப்ரோமோ கொடுக்கவே முடியாதுல்ல. 2 ஐக்கானை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்நேரம் அப்படியே பயங்கரமா இங்கிட்டு ஒரு பாம் பிளாஸ்ட் இங்கிட்டு அப்படிதான் காமிச்சிருக்கணும். 2 ஹீரோவையும் காமிக்கிறதுனா மாசுனா அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் எல்லாருமே. அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப் வைடுமே எங்கேயுமே போகல. ஆடியன்ஸுமே ரொம்ப வைடாலாம் எங்கேயும் காமிக்கல. ஒரு சின்ன ஸ்கொயரை யூஸ் பண்ணி அதுக்குள்ள எப்படி வைப்பா காமிச்சிருக்காருன்றதான். அதனால அழகா சூப்பரா பண்ணுவார். அதுல எல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. நல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்டா ஏன்னா தலைவர் இதுக்கப்புறம் நடிப்பாரா நினைக்க மாட்டாரெல்லாம் தெரியல. ஆனா ஆக்சுவலா 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது நல்லா தான் இருக்கு. சூப்பரா நம்பிக்கை தான். ஏன்னா அவர் நல்ல ட்ராக் ரெக்கார்ட். ஒரு படம் மட்டும்தான் கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், அது கூட பேடுன்னு நான் சொல்ல மாட்டேன், மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்து. மற்றபடி இது வரைக்கும் அவர் எல்லாமே நல்ல ட்ராக் ரெக்கார்டு தான் இருக்கு. ஸோ ஒரு டெஃபினட்டா அந்த பிலீஃப் இருக்கு அவர் நல்லா பண்ணுவாருன்னு. அவங்க 2 பேரே நம்புறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறாங்க. இவ்வளவு சினிமா பார்த்துருக்காங்க அவங்க 2 பேரை ட்ரஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கவே தான் நெல்சனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. கண்டிப்பா அடிக்கும். இந்த படம் அடிக்கலன்னா வேற டவுட் எந்த படமும் இது பண்ணாதுன்ற மாதிரி. கண்டிப்பா நல்லா இருக்கும். எனக்கு 1000 crores அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் படமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா வைலன்ஸ் காட்டாம கொஞ்சம் பழைய காலத்துல உள்ள அந்த ராவான ஃபீல் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். மற்றபடி நல்லா இருக்கு. ரஜினி சார் வில்லனா இருந்தா சூப்பரா இருக்கும். ஹீரோவா கமல், வில்லனா தலைவர். ஆக்சுவலா எல்லா மூவியோட பாயிண்ட் ஆஃப் வியூமே யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஹீரோவா இருப்பாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வில்லனா இருப்பாங்க. அந்த மாதிரி பேஸ்டா போனாங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ 2மே 2 சைட்ஸா காட்டினாங்கன்னா இன்னும் சைட்ஸ் சூப்பரா இருக்கும்.
வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னி வரைக்குமே நான் யார் கேட்டாலும் இவங்க தான் பிகெஸ்ட் ஸ்டார்ஸ். ஏன்னா இவங்க பண்ண வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் மூவிஸ் ஒரு ரேஞ்ச் வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. இது மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல வித் கரண்ட் ட்ரெண்ட். அதனால வாய்ப்பு இருக்கு. பட் இது மோர் தென் த கலெக்ஷன், மோர் தென் வாட் த மூவி டஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆடியன்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து சேர்ந்து வந்து பாக்குறது அந்த 2.5 hours 3 மணி நேரமோ எவ்வளவு நேரம் படமோ எவ்வளவு நேரம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வெயிட் பண்ணிட்டு. கேட்கவே வேணாம், இது முதல்ல ரிவ்யூவே எடுக்கக்கூடாது யாரும். இது எந்த மாதிரியான ஹைப்பில் இருக்கு. 100 டிகிரி தான் வந்து ஒரு வாட்டர் பாயில் ஆகும். அந்த 100க்கு மேலே எத்தனை டிகிரின்றதை கேட்கறதுக்கு மட்டும் தான் நம்ம எல்லாரோட ரிவ்யூ வேலையே. அவ்வளோதான், வேற எதுவும் பேச்சு கிடையாது. ப்ரோ நான்லாம் 2K கிட் தான் ப்ரோ. 2 பேருமே செலிப்ரேட் பண்றதுக்கு கேங்கா வந்திருக்கோம். என்ஜாய் தான், பிளாஸ்ட் தான். கண்டிப்பா பண்ணுவாரு. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நம்ம ஜெயிலர்லேயே பார்த்தோம் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஈ கேன் ஹேண்டில். இந்த ப்ரோமோ வீடியோவே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா 2 பேரோட ஷேட்ஸ் சூப்பரா காட்டினது. 2 பேரும் அவங்களோட ஆட்டிடியூடு எல்லாமே சூப்பரா இருந்தது. பயங்கரமா இருக்கு. ரஜினி சாரோட கமல் சாருக்கு ரொம்ப நேச்சுரலா லுக் பயங்கரமா இருந்துச்சு. அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கு இப்பதான் ப்ரோ புரியுது. விண்டேஜ் பவர்னா விண்டேஜ் பவர் தான் ப்ரோ. அப்படியே ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. ஓ மை காட், தங்கம் ப்ரோ ரெண்டுமே. கண்டிப்பா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியே டிக்கெட் கெஞ்சியாச்சு போய் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு கமல் சார் வந்து ஹீரோவாகவும் ரஜினி சார் வில்லனாகவும் நடிக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு. அது நெல்சன் சார் நிறைவேற்றிட்டாருனாலே போதும். நான் ரொம்ப எப்படி சொல்றது, இதுக்கு மேல என்னடா வேணும்ன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அஸ்வசல் எப்போதும் போல பயங்கரமா கொடுத்தாரு. 1000 crore வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. படம் நல்லா இருக்கா செலிப்ரேட் பண்ணதா பார்க்கணும். 1000 crore கூட நம்ம நிறைய மூவிலாம் சூப்பரா இருந்திருக்கு. அது டிபெண்ட் பண்ணி இல்லைல்ல. இப்போ எப்படி இருந்தாலும் இந்த மூவி செலிப்ரேட் பண்ணதா போறாங்க சூப்பரா. அது 1000 crore டிபெண்ட் பண்ணி இருக்கும்ண்ணா. நான் தலைவர் தான் எனக்கு பிடிக்கும். ஆண்டவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். கமல் சார் தான் வந்து நடமாடும் ஃபிலிம் இன்ஸ்டிடியூஷன். கமர்ஷியல் படத்துக்கு ரஜினி சார் தான் கமர்ஷியல் படத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன். அவங்க 2 பேரும் சேர்ந்தா 1000 கோடி அடிக்குங்கிறது உறுதி. அதான் நம்ம எல்லாரோட இன்ட்யூஷன். இப்போ இந்த மாஸ்டர் பீஸை ஒன்ஸ் மோர் போட்டு பார்க்கலாமா?